18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். ஏன் நல்லா கேட்டுக்கிடுங்க, தர்பார்ல ஏகப்பட்ட விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு எக்குத்தப்பா எடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணு எடுத்து அப்படி தூர போட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஏ சேம சீனுப்பு மக்களே, சே எவ்வளவு நாளாச்சு, என்ன இப்படி ஆயிப்போச்சு ஐயா, ஒண்ணுமே பண்ணலையா? பண்ணுவாங்கப்பா இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நம்ம காதுல வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு காலையில ஒரு மணி வாக்கில் போய் நம்ம ராணுவம் மன்னிச்சு பாருங்க ஒரு சம்பவம். அதை தான் இப்ப முதல்ல பார்க்க போறோம். பாருங்க, இப்ப நீங்க பார்த்ததோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடயே இருந்துகிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க தூங்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம ராணுவம் முகூர்த்தம் குறிச்சிச்சு. அதாவது பகல்காமல பாதிக்கப்பட்ட நம்ம மக்களுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு. பழி வாங்குறது இல்லைங்க, பதில் தாக்குதலை கொடுக்கணும்னு முகூர்த்த நேரம் குறிச்சாக 9 இடத்துக்கு சட்டுன்னு போட்டாங்க. சூப்பரா புடிஞ்சு வச்சு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விஷயம் நமக்கு இப்பதான் தெரியுது. நம்ம ராணுவம் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா பண்ணாங்க. மற்ற நாடுகள் மாதிரி நாங்க போர்னு ஆரம்பிச்சு பொதுமக்களையோ குழந்தைகளையோ எங்கேயும் நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவையானது எங்களை தாக்குனவங்களை மட்டும்தான் நாங்க அப்படி கொத்தா அப்படி சல்லடை ஓட்டு தூக்குற மாதிரி 9 தீவிரவாத முகாம்களை கரெக்டா குறி வச்சு தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ற இடத்தை மட்டும்தான் நாங்க அடிச்சிருக்கிறோம். ஒரு பொதுமக்கள் கூட எங்களால பாதிக்கப்பட மாட்டாங்க. மனிதநேயம், ஜனநாயகம், இறையாண்மை அதுதான் எங்களுடைய நோக்கம்னு நம்ம ராணுவம் சொல்லும் போது நமக்கு ஏற்பட்ட புல்லரிப்பு இருக்குது. அடடடடடடா. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down. That's my mission. That's my promise. I'll find you. அடுத்து பாருங்க, இந்த ஆபரேஷன் முடிஞ்ச உடனே எப்பயுமே பொதுவா ஒரு விஷயம் பண்ண உடனே நம்ம ராணுவத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் நிறைய ஸ்டார்லாம் போட்டு வந்து முடுக்கா நின்று இதை பத்தி சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆபரேஷன் சிந்தூர்னு நாம வச்சிருக்கிறோம். என்னன்னா, எங்க வீட்டு பெண்களை அள வச்சிங்கல்ல, அதே பெண்களால உங்களுக்கு நாங்க அடி கொடுக்குறோம் சொல்லி அடியவும் கொடுத்து அங்க பெண்கள் மட்டும் உயர் அதிகாரிகளா இருந்தாங்கல்ல, அவங்கள வச்சு விளக்கியிருக்காங்க எப்படின்னு பாருங்க. Our intelligence monitoring of Pakistan-based terrorist modules indicated that further attacks against India were impending. ऑपरेशन सिंदूर 22 अप्रैल को पहलगाम में हुए विभत्स आतंकवादी हमले के 9 terrorist camps were targeted and successfully destroyed. அதாவதுங்க, நாங்க ஐபிஎல் வந்தாலும் கொண்டாடுவோம், மற்ற கிரிக்கெட் வந்தாலும் கொண்டாடுவோம், எங்க ராணுவம் எங்க போய் இறங்கி அடிச்சாலும் கொண்டாடுவோம். எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, இனி பாருங்க எங்க ராணுவத்தை எப்படி கொண்டாடுறோம்னு மக்கள் கொண்டாடி பட்டாசு வெடிச்சு தீர்க்கிறாங்கல்ல. जिंदाबाद हिंदुस्तान जिंदाबाद इंडियन आर्मी जिंदाबाद आतंकवाद मुर्दाबाद आतंकवाद मुर्दाबाद भारत माता की वंदे वंदे।
பாருங்க, 7ஆம் தேதி பாதுகாப்பு ஒத்தியன்னு என்னமோ சொன்னீங்க, நீங்க அங்கே போய் குண்டை போட்டீங்க. ஆமா ஐயா, உங்களுக்கு பாதுகாப்பு ஒத்தியன்னு சொன்ன மாதிரி அந்த பக்கம் கூட்டுட்டோம்னா நீங்க ரொம்ப பயம் இல்லாம சேஃபா இருப்பீங்களா? ஆனா ஒத்திகை உங்களுக்கு உண்டுங்கிறதையும் சொல்லி காட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம நேரா கவுண்டருக்குள்ள போற மக்களே. தமிழிசைய கதை ஆளா வந்தாங்க. ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு பாதுகாப்பு கவுன்சில வச்சு கூட்டம் போட்டு எல்லாம் பண்ணி பேசி குண்டம் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் முதல்வர் ஐயா சடக்குன்னு முன்னாடி வந்து நன்றி சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்கன்னு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே கோவையில் எவ்வளவு பேர் சட்டவிரோதமாக பணியாற்றியதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்காக தெரியும். அதனால இந்த காலகட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டில் உள்ள பல முதல்வர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் ராணுவத்தின் தயார் நிலைக்கும், அவர்கள் ராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டும் முதலமைச்சருக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம், தமிழகத்து பிள்ளைங்க நல்லா படிச்சா கூட அதுக்கு முதல்வர் நாள் தான் படிச்சேன் அப்படின்னு முதல்வர் எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக் கொள்ளுகின்ற முதல்வர், எதற்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக் கொள்கின்ற முதல்வர், இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு ராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு ஒரு பாராட்டை பதிவு செய்வதற்கு கூட தமிழக முதலமைச்சருக்கு மனமில்லை என்பதுதான் மிக மனவேதனையாக ஒன்று. அக்கா இப்படி வருத்தப்பட்ட உடனே நம்ம அண்ணனுக்கு பொறுக்கல. அக்கா அப்படி சொல்லாதிய, முதல்வர் சடக்குன்னு பாராட்டு பண்ணியிருக்காரு, அது நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பிரதமர் வந்து இந்த நடவடிக்கை எடுத்த உடனே நாங்க துணை நிற்கோம்னு வேற சொல்லியிருக்காருலா, நான் பார்த்தேன், நான் கேட்டிருக்கேன், அதுக்காக அவருக்கு ஒரு நான் நன்றி சொல்றேன்னு சொல்லி அக்காவுக்கு ஆறுதல் சொல்லி முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்கார். காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட ரேவந்த் ரெட்டிக்கு அன்றைக்கே தேசிய உணர்வோடு தேசம் காப்பது உணர்வோடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் என்று சொன்ன ரேவந்த் ரெட்டிக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேச ஒற்றுமை பிரச்சனை. ஒருத்தன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியும். ஆக தாய் மீது பற்று இல்லாத எவரும் தாய் நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது. நம்ம நயினார் நாகேந்திர ஐயாவுக்கு ஒரு பெரிய வருத்தம்ங்க. என்னன்னா, அதாவதுங்க இந்த மாதிரியான ஒரு ராணுவ நடவடிக்கையில நானும் போய் சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல, அதற்கான தகுதி எனக்கு இல்லை போல் இருக்கு. நான் துப்பாக்கி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சடன்னு நான் போயிடுவேன், இருந்தாலும் என்னால முடியல, என்னுடைய ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பெருமை உங்க சொல்லியிருக்காரு. நானும் அங்கே போய் போற முடியலன்னு எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. உண்மையில எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையில் நானும் போவேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல, தேச உணர்வு எந்த கட்சியும் இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம், எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். நம்ம நாடுன்னு வரும்போது, நம்ம தேசம்னு வரும்போது நம்ம எப்படி ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து அடிக்கும்போது நம்ம இல்லை ஐயா அடிக்காதீங்க, உங்கள் உயிர் நம்ம யாராவது சொல்லுவோமா? அடுத்து பாருங்க, இந்த நாட்டு பற்றுனா எல்லாருக்குமே ஒரு உணர்ச்சி விஷயம் தான் இருக்கு. நம்ம ராஜேந்திர பாலாஜி ஐயா இருக்கால, ஏங்க நான் என் சொந்தக்கார சொக்காளி வக்காளின்னு எல்லாம் ஒரு 1000 பேரை திரட்டி வச்சிருக்கேன், எனக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுங்க, எங்களை மட்டும் உள்ள விடுங்க, அடிச்சு துவம்சம் பண்றமா இல்லையான்னு பாருங்கன்னு அப்படியே உணர்ச்சியை கட்டுப்படுத்தி பேசுறாங்க. எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி பாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர்க்களத்திலே துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் நடைபெற்ற துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்திலே பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களம் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்திய தேசம் என்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிக்கிற நாங்கள்.
இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்களாங்க என்ற காரணத்தினால் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த ஒத்திகை நடக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு அடையாளமாக யுத்த காலத்திற்கு தேவையான சொல்ல இளைஞர்கள் தேவையான சொன்னால் 1000 பேர்களை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, சிலித்திலிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அடுத்து நேரம் நம்ம ஆளுகள்லாம் போய் தமிழிசையை காட்ட, அக்கா இந்த மாதிரி ஆளாளுக்கு ஆள் திரட்டி வச்சு துப்பாக்கி கிடைச்ச போதும்னு சொல்லுதாவிட நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு லேசா கேட்டாங்க. தம்பி ஏன் நான் போனோம்னா நான் இல்லை, என் சகோதரிகள் அங்கே நின்று இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பக்கபலமா நான் இருப்பேன்ல பின்னாடி. அதனால நான் என்பது அவர்கள், அவர்கள் என்பது நான், எனக்கு இங்கே சின்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா. தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவாரான தமிழிசை துப்பாக்கி ஏந்தின தமிழ்நாட்டு இங்க இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நான் நேர துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை. நாங்கள் சொற்துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம். அது துர்ப்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி. ஆனால் அதை தாங்க முடியாமல் இன்று பதற்றத்தோடு முதலமைச்சரும் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நாலு ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும், இதுவரைக்கும் 9 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது 10 மாசம். ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்க 1 மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும். முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள். ஆக மக்களின் வரி பணத்தை சுருட்டியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். 2026 அதற்கு பதில் சொல். அடுத்து பாருங்க, நம்ம காதர் மொய்தீன் ஐயா வந்தாங்க. வந்த உடனே யதார்த்தமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஐயா, தீவிரவாதமோ பயங்கரவாதம் எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் கரகரன்னு அழிச்சு கசைக்கு தூர போட்டணும். அதுல இந்து முஸ்லீம் மற்ற இது எதையும் பார்க்கப்படாது, அழிக்கிறதுனா சரட்டுன்னு அழிச்சிடணும்னு உறுதிபட சொல்லியிருக்கார். இந்த இந்து மதத்தில் அல்லது கிறிஸ்துவ மதத்தில் அல்ல எந்த மதத்திலேயாவது மனிதனை அடித்து கொல்லணும்னு இருக்கா அப்படின்னா எந்த மதத்திலும் இல்லை. அது மாதிரி தான் இஸ்லாத்திலையும் இல்லை. அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த போர்வையில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்பது தான் முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து. அதனால் இந்தியாவுக்கு செய்திருக்கிற அந்த தவறான கொடுமையிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. இந்திய மக்களை காப்பாற்றுவது நம்ம கடமை. சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் என்பது தான் நாம் கொண்டிருக்கிற கொள்கை. அடுத்து நம்ம செல்லூர் ஐயா வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேற ஒரு கவலை இருக்கும் போல் இருக்கு. முதல்வர் ஐயா வந்து ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணாங்க, தமிழில் பேர் வைங்க கடைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதை எடுத்து ஏங்க நீங்கள் அதை சொல்லுதே சரி சந்தோஷம் தான், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க பேர் பூரா ஆங்கிலத்தில் இருக்க, அதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு லேசாக ஐடியாவை பொடி போட்டு தூவி விட்டார். டைமிங்காக இந்த தமிழ்ன்றாங்கல்ல, முதல்ல இவங்க ஸ்கூலில் இவங்க நடத்துகிற ஸ்கூலுக்கு, இவங்க மக நடத்துகிற ஸ்கூலுக்கெல்லாம் தமிழ் பேர் வைக்க சொல்லுங்கள். ஏன்னா சன்சைன் என்னமோ ஒன்று வச்சுருக்காங்க ஸ்கூலு, என்னென்ன வச்சுருக்கேன். முதல்ல அவங்க மகளை மாற்ற சொல்லுங்கள். முதல்ல குடும்பத்தில் இருந்து தொட சொல்லுங்கள். அது என்ன சொன்னால் சனாதானம் எடுத்தாலும் சரி, இவங்க வீட்டில் அடியார்கள் வரலாம், இவங்க வீட்டுக்கு பூசாரியை வரலாம், அவங்க திருநீர் கொடுத்தா பூசிக்கிடுவார், குங்குமம் வச்சா வச்சுக்கிடுவாங்க. இவங்க அம்மா கோயிலாக போகிறாங்க, அந்நியார் துர்கா ஸ்டாலின் போகிறாங்க கோயிலாக, எல்லாத்துக்கும் போகிறாங்க. அவங்க வரும்போது பூசும்போது அவங்க இதெல்லாம் தீ குடம் பால் குடம் எல்லாம் எடுக்கிறாங்க. அதை திருத்த மாட்டேன்றாரு. என்னடா ஊருக்கு உபதேசம் இதெல்லாம் சேர இந்த 10 மாதத்துக்காக நடிக்கிறார் அவர். இவங்க எப்போவுமே இப்படி தான் தலைவர், எப்போவுமே தேர்தல்னா அது ஒரு ஸ்டண்டு, தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்புறம் மாற்றிக்கிடுவாங்க. அடுத்து நாம உசாருக்குள்ள போற மக்களே, அதாவதுங்க சிறுக நாம உழைக்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அதை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விஷயத்துக்காக பண்ணும்பொழுது மனசுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்படிதான் ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்கிறாரு, சேர்த்து வச்சு யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பூமியில புதைச்சு வச்சுருப்பாளுக்கு ஒரு ரெங்குப்பட்டியில வச்சு, அவர் பாவம் அங்கே தானே வைக்க முடியும். அது என்ன பண்ணிருக்கு, இந்த கரையம் அதை போய் நொறு அரிச்சு பிடிச்சி பாவம் எடுத்தா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்க கரையம் அரிச்சு போச்சு. என்ன செய்யுன்னு தெரியல, அரசாங்கத்தில் உதவி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பணத்தை அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லை, கொஞ்சம் இல்லை நிறையாவே சேஃப் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில் அப்படி போட்டு வைக்கலாமே. இந்த மாதிரி கருவின பணம் பூரா எல்லாரும்
விபத்துல சிக்கணும்னா ஆம்புலன்ஸ் ஒய்ன்னு வந்து நம்மளை காப்பாற்றும். ஆம்புலன்ஸ் விபத்துல சிக்கினா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் எல்லாரும் ஓடி வந்து உதவி செஞ்சு ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்கள மீட்டு கொண்டு போயிருக்காங்க. எந்த வண்டியா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல நம்ம கண்ட்ரோல்ல விட்டு போயிடுச்சுன்னா ஆபத்து தான். அதனால ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் மனிதர்கள் தானே, பார்த்து போங்க ஐயா. அவசரத்துக்கு கழுத்தில் கிடக்கிறது காதில் கிடக்கிறதுலாம் கழட்டி கொண்டே வச்சு அதை அப்படியே ஒப்பேத்துறது நம்ம வழக்கம். அதுதான் நகை வாங்கி வைக்கிறோம். இப்படி தான் ராஜஸ்தானில் பாருங்க 2 பெண்மணி போயிருக்காங்க. அவங்க போய் இங்கே சும்மா தானே இருக்கு, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன ஒன்று கேட்டு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம், காசை கொடுத்து கேட்காம எடுத்துகிட்டு போயிட்டதுனால அவங்க திருட்டாகி போச்சு, பிடிச்சி விட்டாங்க. ஆத்தி வெயில் சுட்டெரிக்கி அக்கடி நட்சத்திரம் அனலா கக்குது. அதனால என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போர் பதற்றம்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. போபாலில் ஒருத்தனுக்கு ரொம்ப மன உளைச்சலாகி போச்சு வெயிலால. அதனால பக்கெட்டில் தண்ணி எடுத்து வந்து நடு ரோட்டில் வச்சு மோந்து ஊற்றி குளிச்சுக்கிட்டு இருக்கான். கார்காரங்களாம் பிபின்னு அடிச்சு வழிய விட்றான்னு சொல்லியிருக்கிறான். ஈரியா ரீல்ஸ் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். கடைசியில் பார்த்தா அது ரீல்ஸ் பார்ட்டி. சொர்க்கத்துக்குள்ள போறோம். அதாவதுங்க நம்ம ஊர்ல வேற்றுமையில் ஒற்றுமை தாங்க சொர்க்கமே. பாருங்க, கோயம்புத்தூர் பக்கத்துல கரும்புக்கடை வீதின்னு ஒன்று இருக்குல்ல, அங்க ஒரு கோயில் திருவிழா எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா வெயில் கொளுத்து இருக்கு, கால் பொசுக்கி இருக்கு, ஐயோ முடியலன்னு அலறிக்காங்க. பார்த்தாங்க நம்ம இஸ்லாமிய சகோதரர்களாம் டக்குனு பைப் எடுத்து வந்து ரோட பூரா ஈரமாக்கி தண்ணி அடிச்சு வெள்ளரிக்காய் தண்ணி எண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் கூலாக்கி சந்தோஷமா சாமியை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சொர்க்கம். அடுத்து நம்ம அண்ணாச்சி ராஜராஜ சோழர் இருக்காங்கல்ல, அவைய கட்டுனாவரங்க ஒரு பெரிய கோயில். அங்க சேரு திருவிழா நடக்கலாம். மக்கள் எல்லாம் வடத்தை கையில பிடிக்க முடியல, இப்படி கெட்டி பிடிச்சிக்கிட்டு இழுக்காக இழுப்பு தேரு சிறுக்கு சிறுக்குன்னு வருது. அந்த இழுக்கிறதுல இருக்கிற சோகம் வேறு எங்கேயா இருக்கு? அதையே சொர்க்கம். அப்படியே பாருங்க, நெல்லை பக்கம் போனா அங்க கொஞ்சம் இப்ப மழை பெய்து ஒழுக்கும், கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கு. அதனால அதெல்லாம் விடுங்கப்பா, இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் பந்தயமா ஓட விட்டு பரிசை கொடுப்போம்னு சொல்லி ஓட விட்டுருக்காங்க. அது சும்மா 4 கால 6 கால் பாய்ச்சல ஓடுது, பரிசு வாங்கியிருக்காங்கடா. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு சொர்க்கத்துல மிதக்குதாவ. இப்படி எல்லாரும் குதூகலமா அந்த சித்திரை திருவிழாவில் இருக்கிற நேரத்தில் இங்க வாங்க, சடக்குன்னு நாம வந்து இப்படி ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நம்ம பங்காளி பாகிஸ்தான் மேல ராணுவ நடவடிக்கை நீங்க இன்னும் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிய, இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தீவிரவாதம் பயங்கரவாதத்துக்கு எதிராக நீங்க எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிறீங்க? இன்னும் என்னென்னலாம் ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ரொம்ப அழகாவே ரொம்ப பொறுப்புணர்வோட பதில் சொல்லியிருக்காங்க. சார், எங்கள் பையன் ஆர்மியில் தான் இருக்கார். எல்லையில் இருந்தார், ரஜோரியில் இருந்தார், இப்போ டெல்லியில் இருக்கார். இப்போ கூட இப்போ ஒரு நொடி செகண்டில் எங்கள் பையனை கூப்பிட்டாலும் இந்தியாக்காரங்க
இந்தியாக்காக என்னை நன்றி. இன்னைக்குமே என் கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்தா கூட நான் போராடுவேன் சார். இந்திய பெண்களுடைய குங்குமத்தை சீரழித்த அந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஒவ்வொரு முகாம்களையும் துல்லியமாக தாக்கியிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நடவடிக்கை என்பது ஒரு தக்க நடவடிக்கை, ஒரு சரியான நடவடிக்கை. இந்தியா எடுத்த நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை. இந்திய ராணுவம் எடுத்துள்ள நடவடிக்கை என்பது மிக சரியானது. இந்திய ராணுவம் எடுத்த நடவடிக்கையை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அவங்கள மக்களுக்கு ஜாஸ்தியாக பாதிக்காத அளவுக்கு நல்ல முறையில் இது பண்ணியிருக்காங்க. எந்த மக்களும் உயிரிழக்கல, எது இழக்கல. இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு இனிமேல் ஒரு பயம் இருக்கக்கூடாதுன்றதை எடுத்திருக்கிறாங்க. தாக்குதல் தொடர்ந்து போராக நீண்டுவிடக்கூடாது என்பது எங்களை போன்றவர்களின் ஆவலாக இருக்கிறது. அனைவரும் ஆதரிக்க வேண்டிய விஷயம். இந்திய குடிமகனாக இது அவசியம் செய்ய வேண்டியது நான் ஆதரிக்கிறேன். கிளாரிட்டி பாகிஸ்தான் இது எங்களுக்கும் எங்கள் ராணுவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் தீவிரவாதி தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது ரொம்ப அடி வாங்குறது பீப்புள்ஸ் தான். எக்கனாமிக் பக்கத்தில் நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து பார்த்தோம்னா எல்லாமே அடி வாங்குவோம். இப்போ அவங்க எப்படி அவங்க தாக்குதல் நடத்துவாங்கன்ற ஒரு நம்மளாம் ஒரு வியூகம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் மூவ் பண்ணணும். இது லைக் செஸ் கேம் மாதிரி தான். இது ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை பார்க்கக்கூடாது, தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் தான் பார்க்கணும். அடுத்து நம்ம அழகிய உலகத்துக்குள்ள அட்டகாசமா போகும்போது இந்த போப் பிரான்சிஸ் சமீபத்தில் இறந்து போனார்லாம், அவருக்கு பதிலாக புதுசாக ஒருத்தர் எடுக்கணுங்களா, அதுக்கு வாட்டு போட்டு எடுக்கணும். அந்த ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு இந்த சிகப்பு கலர் அங்கியை போட்டு இந்த கரடினாள்கள்னு சொல்லுவாங்கடா, அது ஒரு 10-200 பேருக்கு மேலே பொதுன்னு அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பூட்டிக்கிடுவாங்களாம். அவங்க போகிற அழகு அப்படி இருக்கு. இந்த பக்கம் கரடி நாள்கள் இப்படி அழகா போனாங்கன்னா ஜப்பான்காரங்க இங்க வாங்க நாங்களும் வச்சிருக்கோம்லன்னு சொல்லி அந்த ஊர்ல நம்ம ஊர்ல மாதிரி கும்பாபிஷேகம் நடத்துவவங்களுக்கு 20 வருஷத்துக்கு அப்புறமா அப்படி ஒரு கோயில கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. பாரம்பரிய உடை அணிந்து ஒரு குரூப்பை அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவங்க நடத்துற விஷயமே வேற மாதிரி இருக்கும்டா. வாங்க அந்த அழகான விஷயத்தை ஒரு எட்டி பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா